त्रिविक्रमाय नमः। ओम वामनाय नमः। ओम श्रीधराय नमः। ओम ऋषिकेशाय नमः। ओम पद्मनाभाय नमः। ओम दामोदराय नमः। ओम वासुदेवाय नमः। ओम गौराय नमः. பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் அவஜானந்தி மாமூடா தனும் ஆசிரிடா ஒரு ஸ்லோகத்துல சொல்ற, குறைமதியாளர்கள் என்னை அறிந்து கொள்ள முடியாது, அவர்களுக்கு நான் புலப்படுவதில்லை, அவர்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்வார். மனித உருவில் நான் தோன்றும் போது அவர்கள் என்னை ஏளனம் செய்வது உண்டு அப்படிங்கிறார். எவ்வளவு ஏளனம் இருந்தாலும் சனாதன தர்மத்துக்கு அதுல பாதிப்பு வராது. நாதன் அப்படிங்கிறது கணவனை மனைவி நாதா, ஆண்டவா, ஈஸ்வரா அப்படின்லாம் கூப்பிடுறது உண்டு. அப்போ ச நாதன் அப்படிங்கிறது கிருஷ்ணரை குறிக்கும். அவர் தந்த தர்மம் சனாதன தர்மம், பகவான் கொடுத்தது, அவருடைய திருவாயிலிருந்து வந்தது சனாதன தர்மம். எல்லா தர்மமும் அவருடைய திருவாயிலிருந்து புறப்பட்டது. நம்ம பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்றோம். சான்றாக இருக்கிறவங்க சான்றோர்கள், சாஸ்திரத்தை சார்ந்து இருக்கிறவங்க சான்றாக இருக்கிறவங்க, அவங்கதான் சான்றோர்கள். அவங்க வாயில நல்ல வார்த்தைகள் வருது. பொதுவா நல்ல வார்த்தைகள் வந்தா அவங்க அதுல ஸ்திரமா இருக்கிறவங்கன்னு அர்த்தம் இருக்கு. வெறும் பேச்சாளரா இருக்காம நடக்கிறவங்களா இருக்கிறவங்க தான் சான்றோர்கள். அப்போ அவங்க ஸ்திரமா அதுல நிற்கிறதுனால அவங்க பாதத்துல அந்த ஒழுக்க நெறிகள் எல்லாம் அவங்க பாதத்துல அடைக்கலமாகி இருக்கு, தங்கி இருக்கிறது. நம்முடைய தலைகள்லாம் வாங்குற கருவி, ரிசீவர் மாதிரி மண்டை. அத சான்றோர்கள் பாதத்துல வைக்கிற போது அங்கிருந்து ஒழுக்க நெறிகள், அந்த ஆன்ம பலமானது அந்த பாதத்திலிருந்து இந்த தலைக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இது எப்படின்னா, காந்தத்துல ஒரே துருவம் மோதும், சந்திக்காது. எதிர் துருவங்கள் தான் சந்திக்குது. அதே போல தலையால வணங்குற போது இந்த சம்பவம் சம்பவிக்குது. அத பகவான் மனித உருவில் நான் தோன்றும் போது மூடர்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம உலகத்துல அதை பார்க்கிறோம். மூட அப்படிங்கிற சமஸ்கிருத சொல், கழுதைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, அந்த பேர் வருது கழுதை. அது ரொம்ப பாடுபடுது, பொதி சுமக்குது, நாட்டுக்காக தான் பாடுபடுது. அதோடைய சொந்த துணிகள் அது சுமக்கல. கழுதை அடுத்தவங்களுடைய அழுக்க சுமக்குது. ஆனா நாய் அப்படி இல்லை, அடுத்தவங்களுடைய அழுக்க, அது பன்றி, இதெல்லாம் அழுக்க சாப்பிடுது. அதனால இதெல்லாம் தாழ்ந்த யோனிகள்ல அடையாளம் பண்ணப்படுது. அதுங்களுக்கு அதை தவிர வேற யோசிக்க வாய்ப்பு இல்லை. அதனால யாரெல்லாம் அந்த மாதிரி மூடர்களாத்தான் இருக்கிறாங்களோ அவங்கள அதற்கேற்ற யோனியில பகவான் பிறக்க வச்சுட்டு, அதனால அவங்க என்ன புரிஞ்சுக்க முடியாது, நான் அவங்களுக்கு என்ன வெளிப்படுத்துறது இல்லை அப்படிங்கிறார். அவங்கன்னு தான் இல்லை, தேவர்களோ சித்தர்களோ யோகிகளோ ஞானிகளோ என்ன புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு பூஜை பண்றதுனாலயோ, எனக்குன்னு நான் என்னென்ன சொல்லியிருக்கிறோம் இதுகளெல்லாம் கடைப்பிடிச்சா கூட, என்ன வழிபடுறதுனாலயோ அப்போ கூட அவங்களுக்கு நான் வெளிப்படுறது இல்லை அப்படிங்கிறார். ஆனா யார் தூய பக்தனா இருக்கிறாங்களோ, அவன் மாயையை கடந்து இருக்கிறான், அவனுக்கு என்னை நானே புலப்படுத்துவேன் அப்படிங்கிறார். நாம எல்லாருமே கோயிலுக்கு போறோம், பக்தி பண்றோம், அதனால கடவுள் தன்னை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனா நாம கடவுளை நினைக்கிறதுக்கும் கடவுளே ஒரு ஜீவனை நினைக்கிறதுக்கும் வித்தியாசம். அது தூய பக்தி ஆயிடும். அவங்களுக்கு நான் என்ன வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிறார். தூய பக்தி அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த வைஷ்ணவருடைய தொடர்புல ஒரு குருவுடைய கிருபைக்கு ஆட்பட்டு அவர் மூலமாக பகவான்கிட்ட வர்றது, அதுதான் தூய பக்தி. வெறும் பக்திக்கு மாத பத்திரிகையே போதும், அதுலயே ஆன்மீகம்னு ஏதாவது செய்தி இருக்கும், அதை படிச்சுட்டு கடைபிடிக்கலாம். தூய பக்தி அப்படி இல்லை. மனசுல டெடிகேஷன் இருந்தா போதும், சரணாகதி இருந்தா போதும். அந்த குருட்ட இருந்து கருணை மயமாக அந்த இதயத்திலிருந்து இந்த இதயத்துக்கு அந்த அர்ப்பண உணர்வுக்கு தக்க விஷயங்கள் பரிமாறப்படுது, அப்படி சேரும். அதனாலதான்
கிருஷ்ணர் கீதையில என்னுடைய யோக மாயையினால என்னுடைய பிரபவம் வைபவம் எல்லாம் அவங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறார். என்னுடைய யோக மாயையினால அந்தரங்க சக்தியினால நான் அவங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறேன். முதல்ல மறைப்பு, அப்புறம் அதுவே வளரும்போது சுத்தமா மறந்து போயிடும். துரியோதனன் கிருஷ்ணரை பார்த்தான், சகுனியும் பார்த்தான், ராவணனும் பார்த்தான் கடவுளை. ஆனா அவங்களுக்கு பகவானுடைய அந்த அந்தரங்க ஆற்றலால இவருடைய மேன்மை மறைக்கப்பட்டது. சும்மா திடீர்னு பார்க்கிற நிலைமை கிடையாது கடவுளை பார்க்கறதுங்கிறது. நிறைய அதுக்குண்டான பாத்திரமாக நாம இருக்கணும். கோடி மகாராஜ் சதகம் ஏதோ துவாதசகம் அதை படிச்சோம். அவர் சின்ன பிள்ளையா இருக்கிற போது உங்க அம்மா மீன் வெட்டுறத பார்த்தாங்க, இவர் பார்த்தார். அவர் ஸ்கூல் போயிட்டு பார்க்கும்போது இவங்க அறுத்துட்டு இருக்காங்க. உடனே இவர் அழுதுட்டு வெளியே நின்றார். நான் வீட்டுல சாப்பிட மாட்டேன், அன்னைக்குதான் அவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இனிமே நான் கிச்சன் பக்கமே வரமாட்டேன், வீட்டுல சாப்பிடவே மாட்டேன். நம்ம பாரதத்துல எப்படின்னா சின்ன குடிசையோ இல்ல மாளிகையோ பெருசா கட்டினா கூட முதல்ல அவங்க படம் போடும்போது மேப்ல பூஜை ரூம் எங்க வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இது நமக்கு ஒரு மரபு, எங்க பூஜை ரூம் வரணும். ஒரு வீடு பார்த்தா கூட முதல்ல பூஜை ரூம் எங்க இருக்கு, எந்த பக்கமா இருக்கு அதை பார்ப்போம். அப்போ இந்த கோடி மகாராஜ் இனி நான் அந்த பக்கமே வரமாட்டேன் கிச்சன்ல. நீங்க மீனை அறுத்திருக்கீங்க, அது எவ்வளவு பெரிய பாவம், அது துடிக்குது, ரத்தம் சிந்தது, அப்படியெல்லாம் ஒரு உயிரை நான் சாப்பிடணுமா, உலகாரங்க நீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுத. கொலை பண்றீங்க. உடனே அவங்க அம்மா சத்தியம் பண்ணாங்க, இன்னைக்குதான் எல்லாரும் சொல்லி நான் எடுத்தேன், இனிமே நான் அதை தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணேன். இந்த மாதிரி சின்னதுல இருந்தே அப்படி வளரும் போது அப்போ அந்த ஜீவ காருண்யம் இருக்கு, அது மனதுல ஒரு உசத்தி உயர்வை தருது. எப்படி வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தான் உள்ளத்தனையது உயர்வு அப்படி படிக்கிறோம். தண்ணிக்கு தக்க அது ஏற்ற இறக்கத்து தக்க தாமரை மேல கீழே அப்படி நகர்ந்து நிற்கும். இதே போல உள்ளத்துக்கு தக்கதான் உயர்வு அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். அப்படி சொல்றார், உள்ளம் பண்பட பண்பட நமக்கு மற்ற ஜீவர்கள் மேல ஒரு கருணை உண்டாகுது. ஆனா இன்னைக்கு படிக்கிற படிப்புக்கு கருணை இருக்குமா, நன்றி இருக்குமா, அந்த ஒபீடியன்டி அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. எந்த அளவுக்கு அந்த குடும்ப பாங்கு சிதைக்கப்படணும் அப்படின்னு திட்டமிட்டு வந்ததுதான் இன்றைக்கு இருக்கிற கல்வி. பாரதத்துல இருக்கிற கலாச்சாரம் தான் அந்த நாட்டுக்கு முதுகெலும்பு. அதை சிதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான கல்வி திட்டம் வெளிநாட்டுக்காரங்களால தரப்பட்டது. அதனால சிரமப்படுறோம், காலம் வேற மாதிரி தெரியுது. இதெல்லாம் என்னன்னா இறைவன்கிட்ட ரெண்டு மாயை இருக்கு, யோக மாயா மகா மாயா. ஒண்ணுதான் அவருடைய ஆற்றல். அதுக்கு சமஸ்கிருதத்துல அஸ்ய சக்திர் பரா உபனிஷத்துல இருக்கு. அவருடைய ஆற்றலுக்கு பேர் பரா, அதான் பராசக்தி. அத வடமொழியில ஆதி பராசக்தின்னு சொல்றாங்க. ராதாராணியோட பேர் ஆதிலட்சுமி, ஆதி பராசக்தினா ராதாராணி பேர். அவங்க எப்பவுமே பகவானோடவே இருக்கிற ஆற்றல் அது. ஆனா யோக மாயாவா செயல்படும் போது அவங்க சுபத்ராவா இருக்கு, சுபத்ரா தேவி. ஆன்மீக செயல்பாடுகளுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி யோகமாயா இருப்பாங்க. மகாமாயாங்கிறது துர்கையை குறிக்கும். சுபத்ரா அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப மங்களம்னு அர்த்தம். அது எதுன்னா பக்தி. அதனாலதான் சுபத்ரா மத்தியில இருக்காங்க. முதல்ல குருநாதர் பலராமர், அடுத்து பக்தி சுபத்ரா, அதற்கு அடுத்துதான் இறைவன் கிருஷ்ணர். முதல்ல குரு, அடுத்து பக்தியை தரக்கூடிய சுபத்ரா யோகமாயா, அதற்கு அடுத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனா இந்த பக்கமே வரல அப்படின்னாச்சுன்னா அதுக்கு ஒரு வலை இருக்கு, அதுதான் மகாமாயைங்கிறது. அது இறைவனுடைய அந்த தெய்வீக ஆற்றல் இருக்க, அந்த ஆற்றலுடைய நிழல் தான் மகாமாயா, ஷேடோ, நிழல். அந்த நிழல் உலகத்துலதான் நாம இருக்கிறோம். நிழல்னாலே அது வெளிச்சத்துல இருந்து
ஒரு பாதிப்பாக அமையக்கூடிய ஒரு இருட்டு. எங்க பொதுவா இருட்டுன்னு ஒண்ணு கிடையாது, நிஜம் மட்டும்தான் உண்மை. ஆனா எங்க வெளிச்சம் இல்லையோ அந்த இடத்த நாம இருட்டுன்னு சொல்றோம். மற்றபடி தனியா இருட்டுன்னு கிடையாது. இதே மாதிரி தனியா மாயைன்னு ஒண்ணு இல்லை. கிருஷ்ணரை மறக்கும் போது இருட்டுன்னு ஒண்ணு வருது. கிருஷ்ணரை நினைக்கிற போது இருட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனாலதான் பகவான் இருக்கிற இடத்துல அறியாமை இல்லை, அறியாமை இருக்கிற இடத்துல பகவானை மறந்ததுனால அது இருக்குது. அவ்வளவுதான். இப்படி புரிஞ்சுக்கலாம். அந்த மகாமாயோட வேலை என்னன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், இதுகெல்லாம் அதுலதான் சம்பந்தப்படும். அது ஏதாவது அது ரொம்ப பரபரப்பா இருக்கு மகாமாய. ஒரு முறை சில பக்திவினோத் தாகூர் அவங்க கிட்ட சக்தி வழிபாட்டாளர்கள் பேசுற மாதிரி வருது அதுல. அப்போ அவங்க சக்தியை வழிபடுறவங்க சொல்றாங்க, அப்போ நீங்களும் ஒண்ணு மகாமாயா பக்தி பண்ணாத போது, பண்ற போது யோகமாயா, அப்போ நீங்களும் சக்தியை தானே வழிபாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட. அப்ப அவர் சொன்னார், உண்மையான சக்தி வழிபாட்டர்களே நாங்க தான் சக்தியை வணங்குறோம். நீங்கெல்லாம் சக்தியை வேற கோணத்துல பார்த்து வணங்குறீங்க, நாங்க உண்மையாகவே வணங்குறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ துர்கைக்கு அந்த பேரே பார்க்கலாம், கீதையில வரும், துக்காலயம் அசாஸ்வதம், அசாஸ்வதம். இது இந்த உலகம் சாஸ்வதம் இல்லை, இதுல மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நாம மாறக்கூடாது. நாம எப்பவும் கிருஷ்ண பக்தியிலே இருக்கணும், கிருஷ்ணர்கிட்டே இருக்கணும். அப்போ துக்காலயம் இங்க சேர்ந்தே வரும் துன்பம். இன்பம் தனியா வரும், துன்பம் தனியா வராது, அப்படி அடுத்தடுத்து சேர்ந்து வரும். அப்போ அது ஒரு கிராமம் மாதிரி கூட்டமா வருது துன்பம் அதனாலதான் துக்கா ஆலயம், அதை துர்கா அப்படின்னு போட்டாங்க. சுபத்ராங்கிறது அது நேரு எதிர. அவங்க ஆன்மீக அருள் வழங்குறதுக்கு காத்திருக்கிறாங்க. சுபத்ரா பக்தியை தர்றதுக்கு காத்திருக்கிறாங்க. பக்கத்திலே அவங்க அண்ணன் இருக்கிறார், குரு தத்துவம் பலராம். ஜெகநாதர் இறை தத்துவம், சுபத்ரா பக்தி தத்துவமா இருக்காங்க. அப்போ யார் என்ன விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் புலப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறார் கிருஷ்ணர். உதாசீனம் கூடாது பக்தியில, அதை எல்லா ஆழ்வார்களும் கூட சொல்லியிருக்கிறாங்க. தொண்டர் குழுவினில் புகுதல் ஒட்டம் அப்படிங்கிறார் பெரியாழ்வார் ஒரு பாட்டுல. யாரெல்லாம் உள்நோக்கத்தோட சத்சங்கத்துக்கு வராங்களோ அவங்கள நான் வடிகட்டிடுறேன், எங்க கூட்டத்துல சேர்க்க மாட்டேன். பண்டை குலத்தை தவிர்த்து பழைய குலங்கோத்திரத்தெல்லாம் மறந்துருங்க, நாங்கெல்லாம் ஒரே குலம், தொண்டர் குலம் அப்படின்னு வாங்க. அந்த அடையாளம் போதும், தாசநாமம் போதும். நான் பகவானுக்கு தாசன், குருவுக்கு தாசன், குருவுக்கு தாசி, பகவானுக்கு தாசி, அந்த அடையாளம் போதும். மற்ற அடையாளங்கள்லாம் நிறைய இருக்கு. சில பேர்லாம் பேருக்கு பின்னாடி நிறைய ஆங்கிலத்துல எல்லா லெட்டர்ஸும் இருக்கும், அப்படி பட்டம் வாங்கியிருப்பாங்க. IAS, BA, BL நிறைய இருக்கு அப்படி. இதெல்லாம் அந்த பாடிக்கு உள்ள அலங்காரம், உடம்புக்கு மட்டும் உள்ள அலங்காரம். புதைக்கும் போது சேர்த்து போயிடும், எரிக்கும் போது சேர்ந்து போயிடும். புதைச்சா இடுகாடு, எரிச்சா சுடுகாடு, அதோட சேர்ந்து அந்த பட்டம் பதவியெல்லாம் போயிடும். ஆனா அவங்க அழுது பறக்கி போராடி கொண்டு அந்த இறுதி சடங்கு செய்யறாங்க. ஆனா உண்மையிலே அவங்க யார நபராக கருதிட்டு இருக்காங்களோ அந்த நபர் அந்த இடத்துல இல்லை, அது தனியா எங்கேயாவது இருக்கும். அதுக்கு என் உடம்பு போயிடுச்சுங்கிறது தெரியாது, நான் இறந்தேங்கிறதே தெரியாது. ஏன்னா ஆத்மா இறக்குறது இல்லை, திரும்ப அந்த உடலுக்குள்ள வர பார்க்கும். இவங்க எரிக்கிறத ஒருவேளை பார்க்க நேர்ந்தா வேதனைப்படும், சம்பந்தமே இல்லாம போயிடுது. ஒரு முறை ஜெயில் கிளாஸ் போற போது, பைக்ல நான் போற போது, ஒரு ஜவுளி ஓனர் கார்ல போனார். மலேசியாவுல அங்கெல்லாம் நிறைய சென்டர்ஸ் திறக்கணும்னு திட்டமெல்லாம் ரெடி பண்ணிட்டு அனுமதியெல்லாம் வாங்கி ரெக்கார்ட்ஸோட கார்ல வந்தார். பைக்ல போற போது திடீர்னு எப்படிதான் மோதினாரோ வண்டி பூரா நொறுங்கி எல்லாம் காலியாயிட்டாங்க. அவங்க திட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்ல ஃபேமஸ் ஜவுளி கடை. அப்போ இதெல்லாம் என்னன்னா, உலகத்துல இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்.
அப்ப சுதாரிச்சிடணும். இப்படியெல்லாம் நடக்கும், நான் கிருஷ்ணரை மறந்துடக்கூடாது. அதுல ஒரு ஒரு அநித்தியத்தை பார்க்கும்போது நித்தியத்துல டைனம மாதிரி திருப்பிடணும், மண்டைய மனசு அங்க திரும்பிடணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, நம்மள தேவையில்லாம சும்மா உட்கார்ந்து இருக்கும் போதே இந்த மும்முனை துயர்கள் இருக்க மனசுல நினைச்சே அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கு, அதை எதையும் யோசிக்கிறது, அதே பெரிய தலைவலி. நம்ம தலை பகவான் பாதத்துல கிடத்துறதுக்கு தான் சதா பட்சந்தி சுரையக அப்படின்னா அதான் அர்த்தம். நல்ல மந்திரம் அது. ஓம் தத் விஷ்ணோரியத் பரமம் பதம் சதா பட்சந்தி சுரையக இவா சக்ஷுராகதம் தத் விப்ராசோ பன்யவோ ஜாக்குரு வம்சக சமீந்ததே விஷ்ணோர் யத் பரமம் பதம். பகவானுடைய பரந்தாமம் மேல இருக்கு, அவருடைய பாதங்களுக்கு கீழே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அறிதல், காணுதல். அப்படி அந்த காணுதல் சதா பட்சந்தி எப்பவுமே இருக்கணும். அப்படி இருந்துட்டா நமக்கு இந்த மும்முனை துயர்கள் எட்ட முடியாது. ஏன்னா கிருஷ்ணா அப்படின்னாலே பரமானந்தம், ஆனந்தம் தான். அந்த ஆனந்தத்துக்கு பொருத்தம் இல்லாதது துக்கம். அது தேலி ஆகாது ஒண்ணுக்கு ஒண்ணு. ஒருத்தர் ஆனந்தமா இருக்கிறார், அவர்கிட்ட எந்த துக்கமும் நெருங்க முடியாது. ஆனா ஆனந்தத்துக்காக ஏங்குறவருக்கு துக்கம் வரலாம். நான் சுகமா இருக்கணும் அப்படின்னு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருந்தா அதுல நிம்மதி இருக்காது. ஆனந்தத்தின் உறைவிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், த ரிசர்வாயர் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் கிட்டங்கி, மொத்த சப்ளை அங்கிருந்தா வரும். அதனாலதான் போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் அப்படி சொல்றார். நான் தூங்குறேன்னு வச்சுக்கலாம், அதை எப்படி நல்லா தூங்கிட்டா காலையில எல்லாத்தையும் சொல்வோம், வாழ்க்கையிலே நான் நேத்து அருமையா தூங்குனேன், நல்லா தன்னை மறந்து தூங்குனேன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க தூங்குனத சுகமாக அனுபவிச்சது நீங்க கிடையாது, நீங்க உங்களை மறந்தாச்சு. உள்ள நாராயணர் அதை அனுபவிச்சார். அதனால அவர் சொன்னார் நல்லா தூங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது அவர் மூலமா தான் நமக்கு தெரியுது. இல்லாட்டி எந்திரிச்சிருக்க மாட்டோம். அப்போ உண்மையிலே நான் சுகப்படுறேன் அப்படின்னா அதை அனுபவிக்கிறது நான் கிடையாது, இறைவன் உள்ள இருந்து அந்த அனுபவத்தை நமக்கு ஞானத்தால உணர்த்துறார். அப்போ போக்தா நான் தான் உனக்குள்ள இருந்து சுகிக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன செயல்? தபஸ் இருக்கு, தவம் இருக்கு, யஜ்ஞம் இருக்கு. யஜ்ஞம்ங்கிறது வேண்டுதல், தவம் வைராக்கியத்துல வர்றது. மன்மனா பவ அப்படின்னு சொல்றார், என்ன மனசுலயே வச்சிரு அப்படின்னா தியானம். மத் பக்த எனக்கு பக்தி பண்ணு, மத்யாஜி எனக்கு பூஜை பண்ணு கர்மயோகம், மாம் நமஸ்குரு எனக்கு நமஸ்காரம் பண்ணு, வாசுதேவ சர்வம் விதி அவர் தான் மேன்மையானவர் உசத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஞானம் இருக்கு, அவங்களுக்கு தான் நமஸ்காரம் பண்ற புத்தி வரும். நிறைய பேர் கோயிலுக்கு போனா நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. என்ன ஒரு ஆசாரி செய்த சிலை தானே, ஒரு ஓவியன் வரைஞ்ச படம் தானே. நம்ம அறங்காவலர் குழுவுல இருக்கிற ஆட்கள் பூரா அப்படிதான் இருப்பான். அப்படி பெரங்கையை கட்டிட்டு சாமி முன்னாடி நிற்பான், அப்படி கோபுரத்தை பெரங்கையை கட்டிட்டு அப்படி பார்ப்பான் மேல. அதெல்லாம் என்னன்னா ஞானம் இல்லை, ஞான சூன்யம். அப்போ மாம் நமஸ்குரு அப்படின்னா அது ஞான யோகம். எல்லாத்தையும் மொத்தமாக்கி பக்தி பண்ணுன்றதா இருக்கு சார். அப்போ போக்தா நான் தான், போக்தாரம் யஜ்ய தபசா சர்வலோக மகேஸ்வரம், அது ஞானத்தை குறிக்குது. எப்படி? எல்லா லோகத்துக்கும் நான் ஒருத்தன் தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அர்ஜுனன்ட்ட நெஞ்சில கை வச்சு சொல்றாரு, நான் தான் ஈஸ்வரன், சர்வலோக மகேஸ்வரம். அடுத்து பக்தியை சொல்றாரு, சௌஹிருதம் சர்வபூதானாம், உண்மையான அன்பாளன் நான் தான், அன்பை தவிர எதுவும் எனக்கு பண்ண தெரியும், நான் ஜீவராசிகள்கிட்ட ரொம்ப அன்பனா இருக்கிறேன், ஹிதமா நடந்துக்கிறேன் அப்படிங்கிறார். அது பக்தி. ஞாத்வாமாம், இத யார் அறிஞ்சிக்கிறானோ,
அவனுக்கு தான் மனசுல சாந்தி வரும், நிம்மதி இருக்கும் அப்படிங்கிறார். சின்ன விஷயம்தான். அவரே அனுபவிப்பாளர், அவரே எஜமானர், அவர்தான் உண்மையான நண்பன், இதயபூர்வமான நண்பன், ஆத்மார்த்த நண்பன். யார் அறிகிறாரோ அவருக்குத்தான் அமைதி அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்படி கீதையில பகவான் நிறைய நமக்கு அன்பு காட்டுறதுக்கான விஷயங்களை எடுத்து சொல்றார். அதையெல்லாம் பயிற்சி பண்ணுங்க. நிறைய மகாமந்திரங்களை மனம் திறந்து சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா.